many words today? 119th lesson. அதே தான் grammar section. Correct verb for the correct subject. ஓகே, இது சிக்ஸ்த்தில் இதோட முடியுது. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து இது சென்டென்ஸ் செக்ஷன், அது ஒரு 3 லெசன் பார்த்துட்டு இட் இஸ் கோ டு விசி பெயின் கொஸ்டின், விசி கொஸ்டன் கொஸ்டின், அதை பார்த்துருவோம். ரைட்டா? சரி, பாருங்க. குறிப்பு சிக்ஸ்த்து சப்ஜெக்டுகள் வித் உடனும், எப்படி சப்ஜெக்டுகள் வித் உடனும் ஆஸ் வெல் ஆஸ் உடனும் பயன்படுத்தப்பட்டால் அங்கு ஒருமை வெர்பை பயன்படுத்தப்படும். ஒருமை வெர்பு வராங்க. அது எப்படி பாருங்க. எக்ஸாம்பிள், மை பிரிண்டிங் ப்ரெஸ், எப்படி மை பிரிண்டிங் ப்ரெஸ் வித் இட்ஸ் வேல்யூபிள்ஸ் ஆஸ் பீன் இன்சூர்டு. அப்படின்னா என்னுடைய அச்சகம் அதனுடைய உயர்ந்த பொருட்களுடன் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. காப்பீடு தான் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ் இது. ஓகே, அடுத்தது அவர் ஃபாதர் வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். வித் வந்து பாருங்க, அங்கே வித் தான் மெயின். வித்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். வித் உடனும் ஆஸ் வெல் ஆஸ் உடனும் வருதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் வித்து வருது. அப்புறம் ஆஸ் வெல் ஆஸ் வித்து பார்த்தீங்கன்னா ஹர் ஃபாதர் வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம்ஸ் டு அவர் ஹவுஸ். நம்ம வீட்டுக்கு வராரு. யார்? அவருடைய தந்தை அவருடைய நண்பர்களுடன் நம் வீட்டிற்கு வருகிறார். அப்போ வித்து வந்தால் இது வரும். கம்ஸ் வித் ஒருமை வெர்பு. அடுத்தது த ஆஃபீஸ் வித் ஆல் ஆஃப் இட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வாஸ் பர்ன்ட். பேசிவ் வாய்ஸ் வாஸ் பர்ன்ட், எரிக்கப்பட்டது. இது அந்த அலுவலகம் அதனுடைய எல்லா ரெக்கார்டுகளுடனும் எரிக்கப்பட்டது. த ஆஃபீஸ் வித் ஆல் ஆஃப் இட்ஸ் ரெக்கார்ட்ஸ், எல்லா ரெக்கார்ட்ஸும் சேர்த்து வாஸ் பர்ன்ட், அது வந்து எரிக்கப்பட்டது. அதாவது சிங்குலர் வெர்பு வரணும். அதான் அது வாஸ் பர்ன்ட். வேர் பர்ன்ட் வராது, வாஸ் பர்ன்ட். அடுத்தது தமிழ் ஆஸ் வெல் ஆஸ் ஹிந்தி. இது தமிழ் ஆஸ் வெல் ஆஸ் ஹிந்தி இஸ் ஸ்டார்ட் ஹியர். தமிழும் ஹிந்தியும் கூட இங்கே கற்பிக்கப்படுகிறது. ஹிந்தியும் கற்பிக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ் ஆஸ் வெல் அஸ் ஹிந்தி இஸ் டாட் ஹியர். தமிழும் ஹிந்தியும் கூட இங்கு கற்பிக்கப்படுகிறது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பீரோ ஆஸ் வெல் அஸ் எ காட். பீரோ ஆஸ் வெல் அஸ் எ காட் இஸ் பாட் பை யுவர் பிரதர். உங்களுடைய சகோதரனால் ஒரு பீரோவும் ஒரு கட்டிலும் கூட உன் சகோதரனால் வாங்கப்படுகிறது. அவர் வாங்கி தரார் உனக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டு. அப்போது பீரோ ஆஸ் வெல் ஆஸ் எ காட் இஸ் பாட், BOED, பாட் பை யுவர் பிரதர். ஒரு பீரோவும் ஒரு கட்டிலும் கூட உன் சகோதரனால் என்னது வாங்கப்படுகிறது, அவர் வாங்கி தரார். அப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா மை இங்கிலீஷ் கிராமர் புக் ஆஸ் வெல் ஆஸ் இஸ் தமிழ் புக். என்னுடைய ஆங்கில இலக்கண புத்தகமும் அவருடைய தமிழ் புத்தகமும் தொலைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள். என்னுடைய ஆங்கில இலக்கண புத்தகமும் அவருடைய தமிழ் புத்தகமும் கூட தொலைக்கப்பட்டிருக்கிறது. அவர் புத்தகமும் கூடன்னு வரும். ஆஸ் வெல் ஆஸ்னால் கூட, அதாவது ஆஸ் வெல் ஆஸ் இஸ் தமிழ் புக், அவர் தமிழ் புக்கும் கூட தொலைக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ் பீன் லாஸ்ட், தொலைக்கப்பட்டிருக்கிறது. பாசிவ் தான். ஸோ மை இங்கிலீஷ் கிராமர் புக் as well as his Tamil book has been lost. என்னுடைய ஆங்கில இலக்கண புத்தகமும் அவருடைய தமிழ் புத்தகமும் கூட தொலைக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளோதான். ஸோ வித்தும் ஆஸ் வெல் அஸ் வந்தால் ஒருமை வெர்பு வரணும். நம்ம இந்த லெசன் வந்து 6 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த லெசன் ஓவர் அண்ட் ஆல்சோ கிளாஸ் இஸ் ஓவர். அப்புறம் நம்ம சென்டென்ஸ் செக்ஷன் ஒரு 3 லெசன் பார்த்துட்டு நம்ம இது போய்டுவோம். ஓகே, இது அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.